விக்கி என்னாச்சு தெரியல சத்யா. விக்கி யாரோ அடிச்சு வீட்டு வாசல தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஆயிஷா எங்க இருக்கா என்ன ஆச்சுன்னு தெரியல. விக்கியால பேச கூட முடியல. சத்யா பாரு யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆயிஷா நான் இருக்கிற வரைக்கும் ஆயிஷாக்கு ஒன்றும் ஆகாது, புரியுதா? ஆயிஷா உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பா. சத்யா ரொம்ப நெருங்கிட்ட போல. அன்னைக்கே நீ செத்து இருக்கணும். ஃப்ரெண்டு சொதப்பிட்டான். அவ்வளோ பாசமாடா அவனுக்கு உண்மையில. ஐஷா எனக்கு தேவையில்ல. கிண்டி ரேஸ் கோர்ஸ் ரோட்ல கருப்பு கலர்ல கார் நிற்கும், அதுல தான் இருக்கா. போய் பொறுக்கிக்கோ போ. சொல்லு சத்யா. ஆயிஷா எங்க இருக்கான்னு சொல்லியிருக்கா. கடைசி என் நம்பருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் நம்பரை கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்க. ஆயிஷா ஆயிஷா ஒன்றும் இல்லை, நான் தான். ஆயிஷா விக்கிக்கு ஒன்றும் ஆகல சரியா? அவள் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கான். அண்ணா சந்தியா உனக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்ததுன்னு சொன்னல, அது நீ இருந்த அதே இடத்துல இருந்தாப்பா வந்திருக்கு. ஏதாவது பிரச்சனையா சத்யா? போலீஸை ஹாஸ்பிட்டலில் ரவுண்ட் அப் பண்ண சொல்லுங்க. அப்பா சார் இங்கே தான் சார் பார்த்தேன். அவனை கடத்துற இங்கே தான் சார் இருக்கான். ஐஷா கூட அவன்கிட்ட தான் சார் இருப்பா. எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். என்ன வேற பார்த்துட்டா சார். கண்டிப்பாக போட்டுருவான் சார். சார் ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க சார். சரி அழுவாத, தெளிவா சொல்லு. இங்க தானே இருக்கான்? இங்கே தான் சார் இருக்கான். நான் பார்த்தேன் சார். எப்படி இருப்பான்? எனக்கு கடத்தினவங்க நான் சரியா பார்க்கலண்ணா. ஆனா உருவம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குண்ணா. எப்படிமா இருந்தா? 6 அடி இருப்பா சார். ஒரு 5 அடி இருந்தாண்ணா. கருப்பா இருந்தா சார். வெள்ளையா இருந்தாண்ணா. பெருசா மீச வச்சிருந்தா சார். சின்ன பையன் தாண்ணா. 40லேருந்து 50 வயசு இருக்கும் சார். ஒரு 20-22 வயசு இருக்கும். கடைசி அவனை எங்க பார்த்த? அங்கதான் சார். பார்க்கறதுக்கு என்னோட டியூஷன் வாத்தியாரோட பையன் விக்கி மாதிரி இருந்தான்னா. இந்த மொத்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது நான் இல்லை, எல்லாம் உனக்கு தெரிஞ்ச கேரக்டர் தான். மருந்து சாப்பிடு, உடம்பு சரியாயிடும். டேய் பெருசுங்கள்லாம் வேலை கொடுக்க வேணாம் சொன்னேன். நமக்கு தான் செலவு. சொன்னால் புரிய மாட்டேங்குது. எவ்வளோ நாள் தானே நீ 5க்கும் 10க்கும் வேலை செய்ய போகிற? ஆல்ரெடி சவுத் கொரியாவில் செம்மையாக போயினுக்கிற பிஸ்னஸ் இது. இன்டர்நெட்டில் ஃபுல் பிளான் இருக்குது. நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். சின்ன பயணி, நீ சொல்கிறத நான் ஏன்டா கேட்கணும்? காசுங்க, கோடி கோடியாக காசு. டேய், பொண்ணுங்களை தூக்குறதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது. ஆனால் யார்கிட்ட விற்ப? எல்லா ஆம்பளைங்களோட முதல் தேவையே பொண்ணுங்க தானே. சும்மா ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுற பாரு. இவனுங்களா என்ன இவ்வளோ தங்கச்சயத்துக்கு வரானுங்க? எல்லாம் வெறி பிடிச்சவனுங்க. அமௌண்ட் வந்துச்சு. உன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லு. பரவாயில்லடா, சின்ன பையன் நினச்சேன். ரொம்ப ஷார்ப்பாக இருக்குடா. சூப்பர். ஹே, என்னது இது? புது ஃபோன்? அதான் வேலைக்கு போகிறல, அதில் சம்பாதிச்சது. பார்ட் டைம் எல்லாம் இருக்கட்டும். அதான் காலேஜ் முடிய போகுதுல்ல. என் ஆஃபீஸ்க்கு ரெஸ்யூம் அனுப்பி ஒழுங்கா வந்து வேலைக்கு சேர்ப்பார். எது உன் ஆஃபீஸ்லையா? போக்கா, நான்லாம் என் லைஃப்பை வேற மாதிரி இமேஜின் பண்ணி வச்சுருக்கேன். என்னது கொள்ளை அடிக்க போறியா? ஏய், பொண்ணு சேஃப் தானே? அண்ணா பொருள் பக்கா சேஃபாக இருக்குண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா. என்ஜின் ஆனில் தானே இருக்குது. அண்ணா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குண்ணா. 17 வயசு பையனா பார்த்து கண்டுபிடிங்க. அவன் தான் பிளானு கரெக்டாக இருப்பான். எடுத்து பேசுவானுங்க, பணத்தை கொடுத்து வாயாட.
ஜெயிலுக்கெலாம் போனானுன்னா அவனுக்கு தான் உடனே வந்துட முடியும். ஒரே வருஷத்தில் வந்துடுவானுங்க. சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த பள்ளி மாணவி சந்தியாவின் கொலை வழக்கில் புதிய திருப்பமாக கொலை செய்த காதலன் போலீசில் சரணடைந்துள்ளான். கொலையாளியை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். என்ன வேணா நினச்சிக்கோ, ஆனால் உன்னை தவிர இந்த பொண்ணை வேற யார் கூட அனுப்புறதுன்னு எனக்கு தெரியலடா. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காளா? ஐஷா தூக்கிட்டு எப்படி உட்காந்துப்பியா? தூக்கிட்டாங்க மச்சான். அவளை தூக்கிட்டு தானே என்ன மாதிரிட்டு இதெல்லாம் பண்ண சொன்னேன். ஏன் நம்பிக்கை இப்படி பண்ண? உன்னை உண்மையை லவ் பண்ணல. காசுடி, என்ன வேணா பண்ண. போடுறான் அண்ணனுக்கு போன. அண்ணா 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 என்னை காப்பாத்துங்கண்ணா. அண்ணா என்னை விட்டுறாதீங்கண்ணா. போலீஸ்க்கு மேட்டர் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இருக்கிற கடைசி பேசி தான் எப்படிரா அனுப்புறது? அதான் என் மச்சான் இருக்கான்ல, அவனை செய்ய வைக்கலாம். ஐஷாவை தூக்கி நம்ம வண்டியில் போடு, இவளை தூக்கி ரேஸ் கோர்ஸில் இருக்கிற காரில் போடு. நான் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு சீனாக போட்டு வந்துடுறேன். ஹாஸ்பிட்டலா? எதுக்குடா? அக்கா, என்னை யாராச்சும் காலி பண்ண அக்கா. அக்கா, என்னை காப்பாத்துக்கா. அக்கா, சிம்பத்தி தாண்டா எனக்குமே ஒர்க் அவுட் ஆகும். வண்டி ஏறா. ஓட விட்டான்ல உன்ன. சின்ன பையன் நினைச்சிட்டா? உன் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு கூட எனக்கு தெரியும். ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து வந்த ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் தானே? எங்கள் அப்பா பண்ண ஒரே தப்பு, பணக்காரங்க படிக்கிற ஸ்கூலில் ஒரு மிடில் கிளாஸ் பையனை சேர்த்தது. அதான் எதை பார்த்தாலும் ஆசை. ஆசையே வெறியா மாறுச்சு. சாதாரணமாக வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா மச்சான்? பெருசா வாழ வேணாம். ஆயிஷா எங்கடா? ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வர. செம்ம பாசம்ல உன் ஃப்ரெண்டு தங்கச்சி மேல உனக்கு. உன் கூட இருக்காளே அவளும் உன அண்ணன் அண்ணன் தானே கூப்பிடுறா. எந்த தங்கச்சி மேல உனக்கு பாசம் அதிகம் பார்த்துலாமா? பார்த்துலாமாடா? ஐஷாலாம் எனக்கு தேவையே இல்லை. ஆனா அந்த பொண்ணு 1 கோடி ரூபாய் வர்த்துறா. நான் சொல்ற இடத்துல சந்தியாவை கொண்டு போய் விடுற. ஐஷாவெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன். இவன் மேல எனக்கு ஒன்றும் லவ்லாம் இல்லை. போலீஸ்கார வேலையை காட்டணும்னு நினைச்ச அறுத்துருவேன். இந்த பொண்ணை எங்கே விடணும்? என்னடா உடனே ஒத்துக்கிட்ட? கண்ட்ரோல் ரூம் கிங்கா? நான் இப்போ காலை கட் பண்ணா உடனே ஃபோனை ட்ராக் பண்ணி கண்ணு முன்னாடி வந்து நிற்பல்ல? இவ்வளோ யோசிச்சவனுக்கு இதை யோசிக்க தெரியாது. இந்த கால் கட் ஆச்சு. ஐஷாவை அறுத்து போட்டுருவான். நீ அங்கே போய் சேர்ற வரைக்கும் என் கூட ஃபோனில் பேசினேறா. நம்ம பேச வேண்டியது நிறையா இருக்கு மச்சான். எட்ரா வண்டிய. வேற யாருக்கிட்டையுமே என்னை விட்டுறாதீங்கண்ணா. நீங்களே வீட்டில் என்னை கொண்டு போய் விட்டுருங்கண்ணா. என்ன கதறால அவன் புது தங்கச்சி? 2 தங்கச்சியும் காப்பாற்றணும். காலும் கட் பண்ண முடியாது, போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியாது. கேட்கவே செம்மையா இருக்குல்ல? And the game begins now. ரெட் ஹில்ஸ் தாண்டி ஓப்பன் பண்ணதா ஹைவே ஒன்று இருக்கும். அதை பிடிச்சி ஆந்திரா பார்டர் போகிற வண்டி எங்கேயாச்சும் நின்னாலோ இல்லை ரூட்டு மாறினாலோ என்ன ஆகணும் உனக்கே தெரியும். என்னடா யூஆர் இன் ட்ரபிள்? இவ்வளோ யோசிச்சவனுக்கு உன் ஃபோனை பக் பண்ண தெரியாது? ஸ்கூல் பையன் மாதிரி யோசிக்கிறத விட்டு சொல்றத செய் சத்யா. சிக்னல் 21 ரிப்போர்ட்டிங் சார். பிளாக் கலர் லான்சர் ஒன்று பேரிகார்ட்ல போலீஸ் வண்டி அடிச்சு நிறுத்தாம போகுது சார். சிக்னல் 22 இருக்கிற கேமரால காரோட நம்பர் பிளேட்டை கிராப் பண்ணுங்க. ஓகே சார்.
சிக்னல் 21ல ரேஷ் டிரைவிங். சிக்னல் 22ல போற அந்த பிளாக் காரோட நம்பர் பிளேட்டை கிராப் பண்ணுங்க. கால் வெயிட்டிங்கில் போகுது, அட்டென்ட் பண்ண மாட்டான். அவன் லைனை ட்ராக் பண்ணி பக்கத்தில் இருக்க போலீஸை இமீடியட்டாக போக சொல்லுங்கள். ஓகே சார். அது போடு, அந்த கார் தான். போனோம். ஏன்டா யூட்டர்ன் எடுத்த? போலீஸ் காட்ட போறியா? அவன் காரை ட்ராக் பண்ணல, இந்த பொண்ணை தான் ட்ராக் பண்றானா. சத்தியம் அந்த பொண்ணை கூட்டிட்டு அவர் போக வேண்டிய ரூட்ல நம்மள போக சொல்றாரு. நீ ரெடில்ஸ் வழி ஆந்திரா திருப்போங்க. சொன்ன ரூட்ல நாய் மாதிரி போற போல அந்த பயம் இருக்கணும். சத்யா சத்யாட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அந்த லொகேஷனை மஞ்சுநாத் நம்பர் கணக்கு. என்னையே நெருங்கிட்டல. எல்லாம் கரெக்ட் தான் சத்யா. நான் சொன்ன ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன். ஆனா இருந்தாலும் லைட்டா ஜர்க் ஆகுது. போலீஸ்காரல குறைச்ச எடை போட்டுறக்கூடாது. ஃபோன் அந்த பொண்ணை குடுறா. ஃபோன் அந்த பொண்ணுகிட்ட குடுறா. பொண்ணு மயக்கமா இருக்கா. டேய் அந்த பொண்ணு குளோரோஃபார்ம் குத்தியாடா? டேய் இல்லடா, அவளை அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டேன். போலீஸ்காரைய உதய காமிச்சல அந்த பொண்ணு இல்லடா, எனக்கு தெரியும். அன்வர் தங்கச்சி செத்தாடா. அறுத்து போடுறான், அழுத்து போ. அண்ணனுக்கு மேல பாசம் ரெடி. சாவு.